வணக்கம் எவ்ரிவோன். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது கிட்டத்தட்ட ஒரு சகாப்தம் ஃபுல்லாக பந்தாவ்கர் தேசிய பூங்காவை ஆட்சி பண்ண ஒரு புலி. அதோட ஆக்ரோஷத்துக்கும் வலிமைக்கும் பேர் போன புலி உலக புகழ்பெற்றதாகவும் இருந்தது. அதுதான் சார்ஜர். பல வருஷமாக ஆட்சி பண்ண ஆதிக்க ஆண் புலியை போட்டு தள்ளிட்டு ஆட்சிக்கு வந்த அது தன்னோட ஆட்சி காலத்தில் பல ஆண் புலிகளோட சவாலை சந்தித்து வெற்றி அடைஞ்ச அது சொந்த மகனாலேயே வீழ்த்தப்பட்ட கதையை தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய பிரதேசத்தில் இருக்க பந்தாவ்கர் தேசிய பூங்கா. இங்கே தாலா மலைத்தொடரில் இருக்க சர்கதாரா அப்படிங்கிற பகுதி ஒரு வளமான இடம். குடிக்கிறதுக்கு தண்ணியும் சாப்பிட்றதுக்கு இறை விலங்குகளும் இங்கே குவிஞ்சு கிடக்கு. அதனால் எல்லா புலிகளுக்கும் இது ஒரு சொர்க்கம் மாதிரி. 1991 இந்த வளமான இடம் பங்கா அப்படிங்கிற ஆண் புலியால் ஆளப்பட்டது. உள்ளூர் மொழியில் பங்காங்கிற பேருக்கு அழகானவன் அப்படின்னு பொருள் வரும். ஏன்னா பங்கா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அதனால தான் அதுக்கு இந்த பேர் வைக்கப்பட்டது. சர்கதாரா பகுதியில் மிகப்பெரிய நிலப்பரப்பை கைப்பற்றி அதுக்குள்ளே இருக்க எல்லா பெண் புலிகள் கூடயும் இணை சேர்ந்து ஒரு ராஜ வாழ்க்கையை பங்கா வாழ்ந்தது. ஆனால் இந்த ராஜ வாழ்க்கையெல்லாம் ஒரு இளம் ஆண் புலி அதுக்கு சவால் விட வரதான். 1991 வருஷம் கோடை காலத்தில் ஒரு ஈவினிங் டைம் அப்போ பங்கா தன்னோட வலிமையை காட்டிக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட சத்தத்தை எழுப்பிக்கிட்டு தன்னோட பிரதேசத்தில் ரோந்து பணியில் ஈடுபடுது. ஆமா நாளாங்கிற சாலையில் பங்கா சுற்றி திரியும் போது திடீர்னு தன்னோட பிரதேசத்தில் இருக்க மலையிலிருந்து தொடர்ச்சியாக ஒரு இளம் ஆண் புலியோட கர்ஜன சத்தம் எதிரொலிக்குது. அந்த சத்தம் காட்டையே உழுக்குது. சத்தத்தை கேட்ட உடனே பங்கா நிற்குது. சத்தம் வர்ற திசையை நோக்கி மேலே பார்க்குது. பதற்றத்தோட தன்னோட காதை முன்ன நோக்கி திருப்பி சத்தம் வர்ற திசையில் என்னதான் நடக்குதுன்னு புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுச்சு. அந்த திசையை நோக்கி நடக்கவும் செஞ்சுது. ஆப்போசிட்டில் இன்னொரு ஆண் புலி இதை நோக்கி வர்ற காலடி சத்தம் எதுக்கு கேட்குது. அது எதுவாக இருந்தாலும் பங்காவுக்கு கவலை இல்லை. தன்னோட ராஜ்ய பதவியை காப்பாற்றிக்க பங்கா என்ன வேணாலும் பண்ணும். உயிருள்ள வர தன்னோட பிரதேசத்துக்காக அது போராடும். இளம் ஆண் புலியோட உருமல் சத்தம் வர்ற திசையை நோக்கி பங்கா முன்னேறி போய்கிட்டே இருக்கு. சீக்கிரமே தனக்கு சவால் விடுற ஒரு இளம் ஆண் புலி இருக்கிறத பங்கா புரிஞ்சுக்குது. பின்வாங்குற எண்ணம் அதுக்கு கிடையாது. சவாலை சந்திக்க தயாராகுது. சத்தமாக கர்ஜனை பண்ணி இது என்னோட ராஜ்யம்னு அறிவிச்சுது. இந்த பயங்கர கர்ஜன சத்தத்தை கேட்டும் கூட எதிராளி பின்வாங்குற மாதிரி இல்லை. அதுவும் சவாலை சந்திக்க தயாராக இருக்கு. இறுதியாக 2 ஆண் புலிகளும் ஒன்றை சந்திச்சுக்குது. மூங்கில் புதர்களோட மறைவில் இருந்து வெளியே வந்த கொடூரமான தோற்றத்தோடு இருந்த ஒரு இளம் ஆண் புலி பங்காவை நேருக்கு நேராக சந்திக்குது. பங்காவை பார்த்து அதுக்கு துளி கூட பயமே இல்லை. எந்த முன்னெச்சரிக்கையும் இல்லாமல் இடியோட சேர்ந்து வர்ற புயல் மாதிரி பங்கா மேலே பாஞ்சு தாக்குதல் நடத்துது. 2 ஆண் புலிகளுக்கு இடையிலான பிரதேச போரில் ஏற்படுற சத்தம் மொத்த காட்டையும் அலற விடுது. 2 புலிகளும் மாறி மாறி தாக்கி தரையில் உருண்டு போரலுது. நேரம் போக போக இளம் ஆண் புலியோட கை ஓங்குது. பங்காவோட மண்டை ஓட்லையும் கழுத்துலையும் பற்களை நுழைக்க முயற்சி பண்ணுது. விட்டு கொடுக்காத பங்கா தன்னோட பாதத்தில் இருந்த நீண்ட நகங்களால் எதிரியோட உடம்பை கிழிக்குது. ரொம்ப நேரமாக நடந்த சண்டையில் அதிக ஆக்ரோஷமும் இளமையும் வலிமையும் நிறைஞ்ச இளம் ஆண் புலி பங்காவை தோற்கடிக்குது. தோல்வியை ஒத்துக்கிட்ட பங்கா எதிரியோட ஸ்ட்ராங்கான பிடியிலிருந்து தன்னை விடுவிச்சு ரத்தம் சுடுற காயங்களோட சண்டை நடந்த இடத்த விட்டு வெளியேறுது. இவ்வளோ காலம் ஒரு ராஜா மாதிரி வாழ்ந்த தன்னோட பிரதேசத்தை 7 வயசு இளம் ஆண் புலிகிட்ட விட்டுட்டு பங்கா வெளியேறுது. ஆட்சி மாற்றம் நிகழ்த்தப்படுது. இளம் ஆண் புலி காடே அலற கர்ஜன சத்தத்தோட தாலா பகுதியோட புதிய மன்னராக முடிசூட்டிக்குச்சு. அடுத்த நாள் காலை ஒரு புது மன்னரோட புது ஆட்சியோட சர்கதாரா பகுதி விடியுது. ஆக்ரோஷமான வலிமையான இந்த புது மன்னரை பார்க்க சஃபாரி வாகனங்களில் மக்கள் அலாலையாக வந்தாங்க. சண்டையில் ஏற்பட்ட காயங்களை நக்கிக்கிட்டு அந்த இளம் ஆண் புலி ஓய்வெடுக்கிறத மக்கள் சஃபாரி வாகனங்களிலிருந்து பார்க்குறாங்க. ஆனால் மக்களை பார்க்க விரும்பாத அந்த ஆண் புலி மக்கள் தன்னை நெருங்கி வரும்போது கோபத்தோட உச்சிக்கே போயிடுது. தன்னோட தலையை உயர்த்தி நெகத்தால் தரையை கீறி ஆக்ரோஷமாக உரிமிக்கிட்டே சீருது. தாக்குற பொசிஷனில் தன்னை தயார்படுத்திக்கிட்டு தன்னை விட்டு தள்ளி இருக்குமாறு மக்களை எச்சரிக்கை பண்ணுது. சில நேரம் ரொம்ப கோபத்தோட சஃபாரி வாகனத்தை தாக்கவும் செய்யுது. சஃபாரி வாகனத்தை மட்டும் இல்லை, யானையில் சஃபாரி வந்தால் கூட இது தாக்கு செஞ்சுது. இப்படி எப்போவுமே சஃபாரி வாகனத்தை பார்க்கும்போது அது தாக்கிறதுக்கு தன்னை சார்ஜ் பண்ணிக்கிறதால இந்த ஆண் புலிக்கு சார்ஜ்னு பேர் வைக்கப்பட்டது. சர்கதாராவில் தன்னோட ஆட்சியை நிலைநிறுத்தினா பிறகு சீதாங்கிற பெண் புலியை இது மீட் பண்ணுது. 2ம் இணை சேர பந்தாவ்கர் தேசிய பூங்காவோட புகழ்பெற்ற ஜோடியிலாக இதுங்க மாறினது. 1992 சார்ஜருக்கும் சீதாவுக்கும் முதல் முறையாக 2 ஆண் குட்டிகள் பிறக்குது. ஒன்னோட பேர் பாதா பச்சா, இன்னொன்று பேர் லாங்கரோ. பாதா பச்சா ரொம்ப வலிமையான ஆண் புலி. ஸோ அதுக்கு 4 வயசாகும்போது தனக்காக ஒரு எல்லைப்பரப்பை தேடி அப்பா சார்ஜரோட டெரிட்டரியை விட்டு வெளியிடுது. ஆனால் லாங்கரோ நொண்டி காலோட பிறந்ததால தான் அப்பா சார்ஜரோட டெரிட்டரியில் தங்க முடிவு பண்ணுது. எல்லா ஆண் புலிகளும் தனக்கு பிறக்கிற ஆண்குட்டிகளை கிட்டத்தட்ட 4 வயசாகும்போது தன்னோட சொந்த நிலப்பரப்பில் இருந்து விரட்டி அடிச்சிடும்.
ஆனால் சார்ஜர் தன்னோட 4 வயசில் நொண்டி மகனான லாங்குருவை தன்னோட டெரிட்டரியிலேயே தங்க வச்சுக்கிட்டது எல்லாருக்குமே ஆச்சரியமாக தான் இருந்தது. அடுத்து 1994 மார்ச் மாதத்தில் சார்ஜருக்கும் சீதாவுக்கும் 2வது முறையாக குட்டிகள் பிறக்குது. இந்த தாட்டி 2 பெண் குட்டிகள். அதில் ஒரு பெண் குட்டி கண்ணு தெரியாமல் பிறந்து சீக்கிரமே இறந்துடுது. ஆனால் இன்னொரு பெண் குட்டி ரொம்ப அழகாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்ததால் அதுக்கு மோகினின்னு பேர் வைக்கப்பட்டது. இந்த மாதிரி சீதாவுக்கும் சார்ஜருக்கும் 5 முறை குட்டிகள் பிறந்தது. 1996 செப்டம்பர் மாதம் தான் கடைசியாக 5வது முறையாக சீதாவுக்கும் சார்ஜருக்கும் குட்டிகள் பிறந்தது. அதில் ஒரு ஆண் புலியும் 2 பெண் குட்டியும் அடங்கும். 5வது முறையாக குட்டி போட்ட சில மாதத்துலேயே சீதா காணாமல் போயிடுது. அது வேட்டையாடப்பட்டதாக கணிக்கப்பட்டது. சீதா போன பிறகு சார்ஜர் தனியாகவே இருந்தது. அதுக்கப்புறம் அது எந்த பெண் புலியவும் தேடி போகல, ஜோடி இல்லாமல் தனியாகவே காணப்பட்டது. 1995 1998 வரை நிறைய ஆண் புலிகள் சார்ஜருக்கு சவால் விட்டு அது கூட சண்டை போட்டிருக்கு. ஆனால் சார்ஜரோட துணிவுக்கும் வலிமைக்கும் எந்த ஆண் புலியும் ஈடு கொடுக்கல. தொடர்ந்து சார்ஜர் தான் வெட்டி நடை போட்டது. இப்படி தன்னை சுற்றி இருந்த எல்லா ஆண் புலிகளையும் நல்லா கவனிச்சு விட்ட சார்ஜர் தான் கூடவே இருந்த எதிரியை கவனிக்காமல் விட்டுருச்சு. முன்னாடி சொன்ன மாதிரி 1994 மார்ச் மாதத்தில் சீதாவுக்கு பிறந்த 2 பெண் குட்டிகளில் மோகினியும் ஒன்று. சில வருஷத்துக்கு அப்புறம் மோகினி சார்ஜர் கூட இணைய சேர்ந்து 1997 ஏப்ரல் மாதத்தில் 3 ஆண் குட்டிகளை பெற்றெடுக்குது. அதுங்க B1, B2, B3ன்னு அழைக்கப்பட்டது. இந்த 3 ஆண் புலிகளில் B2 தான் ரொம்ப ஆக்ரோஷமானது. B1ஐயும் B3ஐயும் டாமினேட் பண்ணுற மேல் B2 தான். B2 சுந்தர் அப்படின்னு அழைக்கப்பட்டது. சார்ஜர் கிட்ட இருந்த அதே வலிமையும் ஆக்ரோஷமும் B2 கிட்ட தென்பட்டது. B1, B2, B3 3 ஆண் புலிக்குமே அப்பாவோட வளமான டெரிட்டரியை கைப்பற்ற ஆசை இருந்தது. ஆனால் இதில் B2 மட்டும்தான் அப்பா டெரிட்டரியை கைப்பற்ற திறமையோட காணப்பட்டது. ஸோ B2 வயசான தன்னோட அப்பா சார்ஜரோட டெரிட்டரிக்கு ஆசைப்பட்டு அதுக்கு குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சுது. அடிக்கடி சார்ஜர் கூட சண்டையில் ஈடுபடுது. ஒரு கட்டத்தில் B2வோட வலிமையை கையாள முடியாமல் தான் சொந்த வளமான டெரிட்டரியை விட்டுட்டு சார்ஜர் வெளியேறுது. வெளியேறின சார்ஜர் பக்கத்தில் ராஜ்புரா டெரிட்டரியை ஆட்சி பண்ணிட்டு இருந்த தன்னோட இன்னொரு மகனான ராஜ்ங்கிற B1 கூட சண்டையில் ஈடுபடுது. B1ஆல் மோசமாக தாக்கப்பட்ட சார்ஜர் தோல்வியை சந்திச்சு பின்வாங்குது. மறுபடியும் 2000வது வருஷம் ஜூன் மாதம் B2 கூட டெரிட்டரி சண்டையில் சார்ஜர் ஈடுபடுது. அப்பாவுக்கும் மகனுக்குமான சண்டை காட்டையை நடுங்க வைக்குது. இந்த பயங்கர சண்டையில் B2வால் சார்ஜர் தோக்கடிக்கப்படுது. சார்ஜரோட வளமான டெரிட்டரி நிரந்தரமாக B2 கைக்கு போகுது. சார்ஜரோட புகழ்பெற்ற ஆட்சி தான் மகன் கையாலேயே முடிவுக்கு வருது. சண்டை நடந்து 1 வாரம் கழிச்சு மார்தாரி கிராமத்துக்கு பக்கத்தில் இருந்த ஒரு பள்ளத்தில் உடம்பு ஃபுல்லாக காயத்தோட பாதி இறந்த நிலையில் கிடந்தது. சார்ஜர் கிராம மக்களை தாக்கக்கூடாதுங்கிறதுக்காக பூங்கா அதிகாரிங்க அதை ஒரு கூண்டுக்கு மாற்றி அமைதிப்படுத்தி காயத்துக்கு சிகிச்சை அளித்தாங்க. நாட்கள் ஓட ஓட சார்ஜரோட காயங்கள் சரியாகி உடம்பு தேர்ன மாதிரி தென்பட்டது. கொஞ்சம் உடம்பு சரியான சார்ஜர் கூண்டுக்குள்ளே இருக்க விரும்பாமல் வேலியை தாக்க ஆரம்பிச்சுது. மனிதர்களை பார்த்தா உரிமைக்கிட்டே கர்ஜனை பண்ணிக்கிட்டே காணப்பட்டது. சிறையில் அடைக்கப்பட்ட ராஜா மாதிரி இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ண, அதுக்கு ரொம்ப வயசானதாலையும் ஏற்கனவே ஏற்பட்ட காயங்கள் அதை ரொம்ப வீக்காக்கினதாலையும் 2000வது வருஷம் செப்டம்பர் 29ஆம் தேதி சார்ஜர் இறந்துடுது. ஒரு ராஜா மாதிரி வாழ்ந்த அது ஒரு போர் வீரனை போல தான் மரணத்தையும் ஏற்றுக்குச்சு. அதோட நினைவாக அது இறந்த மகதி மண்டலமானது சார்ஜர் பாயிண்ட்னு பெயரிடப்பட்டது. சர்க்கதாராவில் அதோட ஆட்சி ஒரு சகாப்தம் வரை நீடிச்சிருக்கு. கூண்டில் அடைச்சாலும் அதோட பெருமையவும் வீரத்தையும் அது விட்டு கொடுக்கவே இல்லை. அதாவது 1991 1999 வரை அதை ஆட்சி பண்ணியிருக்கு. இது மற்ற ஆண் புலிகளை கம்பேர் பண்ணுறப்ப ஒரு அசாதாரணமான விஷயம். எந்த ஆண் புலியும் இத்தனை வருஷம் ஆட்சி பண்ணது கிடையாது. ஆல்மோஸ்ட் அது இறக்குற வரை ஆட்சியோட உச்சபட்சத்தில் இருந்திருக்கு. அதோட மூர்க்கதனம் உலக புகழையும் அதுக்கு வாங்கி கொடுத்துருக்கு.